போகிறேன். ரொம்ப ரொம்ப சாரிங்க. எவ்ரி சண்டே ஆர் சாட்டர்டே நான் வீடியோ போட்டு பார்க்குறேங்க. இந்த வீடியோ நம்ம வெஜிடபிள் மேகி தான் செய்ய போகிறோங்க. ஆனால் ஒயிட் மேகி என்கிட்ட இல்லைங்க. ஸோ நான் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு நார்மல் மேகி பாக்கெட்டு. ஸோ அது யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து 1 கப் ஆஃப் தண்ணி விட்டுருக்கோங்க. நான் வந்து ஒரு சொம்பு விட்டுருக்கேங்க. அப்படின்னா 500 ml 200 ml வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம் அது எவ்வளோ குக் ஆகிறதுக்காக. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாங்க. ஏன் சால்ட் யூஸ் பண்ணுறோம்னா மேகி வந்து டேஸ்ட்டு வர்றதுக்காக. அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது. இப்போ சேம் ஸ்பூனில் வந்து ஆயில் 1 டீஸ்பூன் விட்டுருக்கலாம் ஒட்டாமுக்கிறதுக்காக. இப்போ வந்து நான் கடையில் வாங்கினா 2 மேகி போட்டுக்கிறேங்க. அது வந்து பிரித்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் மேகினா ஒயிட் மேகி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பாஸ்தா சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ்தா உங்கள் ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். போட்டு ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வேறு சைடு வச்சுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஹீட்டிங் பேன் எடுத்து 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் வேணா 3 or 4 சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் நான் சேர்த்துருக்கேன், அதுதான் வேகிறதுக்காக. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன் சேர்த்து வணக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கிட்டோங்க. வணங்கிட்டு கேரட், பீன்ஸ், கோஸு, அப்புறம் கேபேஜு, குடமிளகாலாம் போட்டு தக்காளி, உப்பு போட்டு வணக்குங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா வேகும், நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா வந்ததுக்கப்புறமா கரம் மசாலா, உப்பு, அப்புறம் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து பேக்கெட்டில் தருவாங்க இல்லைங்களா, அந்த 10 ரூபாய்க்கு வாங்கினா அந்த மசாலும் சேர்த்துருக்கேன். நான் இங்கே மசாலா பேக்கெட் தருவாங்க குட்டி குட்டியாக, அது நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணியில் வந்து நான் சாஸ் சேர்த்துருக்கேன். தக்காளி சாஸ் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் டொமேட்டோ ஆர் எனி அதர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா கெட்டியாக போட்டுனா நல்லாவே இருக்காது. தண்ணியாட்ட கலந்து ஊற்றுங்க. நல்லா போத் சைட்ஸ் நல்லா வணங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம மேகி சேர்த்துக்கலாங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மேகி வந்து மேலோட்டமாக வணங்கியிருக்கும், உள்ளே வந்து வணங்கியிருக்காது. ஸோ அந்த மாதிரி நல்லா தள்ளி வணக்கி பாருங்கள். ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேகின்னு சொல்லலாம், இல்லை வெஜிடபிள்ஸ்னு சொல்லலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பாய்.